நான் தான் சுந்தரராஜன் பேசுகிறேங்க. புதுச்சேரி மாநிலம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் 3 மில்லில் ஒரு மில்லு சுதேசி காட்டன் மில். இந்த சுதேசி காட்டன் மில் வந்து குஜராத்திலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த காலத்தில் நடத்தியிருந்தார். அருமையாக நடத்தியிருந்தார். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 5000 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. 3 ஷிஃப்ட்டு நடக்கும். ஒரு ஷிஃப்ட்டு வந்து 8 மணி நேரம். அதாவது காலையில் வந்தாங்கன்னா 2 மணிக்கெலாம் போயிடுவாங்க. 2 மணிக்கு வந்தவங்க 11 மணிக்கு போவாங்க. 11 மணிக்கு வந்தவங்க காலைல 6 மணிக்கு போவாங்க. 8 மணி நேரம் வேலை. 15,000 பேர் ஒரு வேலை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு. 15,000 குடும்பம் ப்ளஸ்ஸு ஒரு குடும்பத்துக்கு 4 பேர். அந்த காலத்தில் 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னாலும் 15,000 இன்ட்டு நீங்களே கணக்கு பார்த்துங்க. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. இத்தனை பேர் வாழ்ந்திருந்த இந்த மில்லை இன்றைக்கி மூடி எவ்வளோ இதை வந்து சீரமைச்சு இந்தியாவில் எவ்வளோ மில்லை வந்து சீரமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மில்லோட நிலமை இன்றைக்கி வந்து கேப்பா ரேட்டு, எவ்வளோ பொருள் சேதமாக இருக்குது. இதை வந்து நடத்துறதுக்கு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்வாதி 5 வருஷம்தான். எந்த அதிகாரிக்கும், ஏன்னா அதிகாரிக்கு வந்து அதிகாரம் அதிகமாக இருக்கிறனால அதிகாரியால் செய்ய முடியும். அரசியல்வாதி செய்ய முடியாத வேலைகளை அதிகாரி செய்ய முடியும். இது வரைக்கும் தொலைநோக்கு சிந்தனையோட எந்த அரசியல்வாதியும் அரசு அதிகாரியும் இந்த மில்லை சீரமைச்சு எடுத்து பண்ணாங்கன்னா இந்த ரெஸ்டோ பாரு டூரிஸ்டால் சுற்றுலாவில் வருமானத்தெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மில்லை தோணிச்சிங்களேன், பல குடும்பங்கள் வாழும் பாண்டிச்சேரியில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும். கஞ்சா போதைப் பொருளுக்கெல்லாம் இளைஞர்கள்லாம் அடிமையாக மாட்டாங்க. இதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, மன வருத்தம். ஏன்னா இந்த மில்லில் தான் என்னுடைய தகப்பனார் வேலை செஞ்சார். என் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த மில்லோடைய பணத்தில் தான் ஓடுது. அந்த அடிப்படையில் வேற ஒரு வேலையாக இங்கே வந்தேன். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இது ஏன் வந்து 3 மில்லு சுதேசி காட்டன் மில்லு, ரோடு மில், பாரதி மில்லை எடுத்து சீரமைச்சு நடத்தினா ஏன் கூடாதா? ரெஸ்டோ பாரை மட்டும் நடத்தி குடிக்கிறதுக்கு வைக்கிற அரசு நல்ல வேலை செஞ்சு இளைஞர்களை சமுதாயத்தை உருவாக்கணுன்றது இந்த எண்ணெய் ஏன் வரமாட்டுதுன்றது தான் இந்த சுந்தரராஜனுடைய இன்னுடைய காலையிலுடைய கேள்வி. இது என்னைக்கு விடை தருவதில்ல என்றும் மீண்டும் வேற ஒரு விஷயத்துக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் வருக. சுந்தரராஜன்.